வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம குஜராத்தில் பாவ்நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து நம்ம வதோதராலேருந்து இங்கே வந்து இறங்கணும். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு போகணுன்னு இருக்காங்க. இங்கே கடலுக்கு நடுவில் அலை கம்மியாக வர டயத்தில் மட்டும்தான் போய் சேவிக்கிற மாதிரி ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த கோவில் பேர் வந்து நிஷ்கலன் மகாதேவ் மந்திர். இங்கேருந்து கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. இன்றைக்கி லோ டைட் இருக்குமா, ஹை டைட் இருக்குமா, எந்த டைமில் ஓப்பனாக இருக்கும், க்ளோஸாக இருக்கும், ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. பாட்டு கிளம்பி வந்தாச்சு. வாங்க என் கூட சஸ்பென்ஸோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் இந்த சூப்பரான இடம். எங்கள் அப்பா கூட வந்தாலே இதான் பிரச்சனை. ஏதோ ஆட்டோக்கார யாராவது வந்தால் நேராக உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவார். பஸ்ஸில் கிஸில் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. பேசிக்கிட்டு இருக்காரு, பார்ப்போம். அதிகம் தான், 200 ரூபாய்க்கு பேசினா கரெக்டாக இருக்கும். அதுதான் மக்களே, சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா இவங்களை வச்சுட்டு இதுவும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா ஒரு வாட்டி ஃபினிஷ் பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், மாற்ற முடியாது டிசிஷனை. அதனால் வண்டி பார்க்க போயிட்டுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடித்து பேசி பார்ப்போம் என்ன ரேட்டு பெஸ்ட்டாக வருதுன்னு. பயங்கரமாக போயிட்டுருக்கீங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக டைம் படி நம்ம போனோம். லேட்டு கிட்டு போயிடுச்சுன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடும் உங்களுக்கு கோவில். ஃபைனலாக வந்து 1300 ரூபாய்க்கு பேசியிருக்கீங்க ஆட்டோ. கட் அண்ட் ரேட்டு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ், போகிறது 30 கிலோமீட்டர், வரத்துக்கு 30 கிலோமீட்ரு. அங்கே ஒரு 2 மணி நேரம் வெயிட்டிங் அப்படி இப்படிலாம் பார்த்தாலுமே உங்களுக்கு ஆகிடும் அந்த காசு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நிஷ்கலன் மகாதேவ் நம்மளுக்கு இன்னும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பார்ப்போம். செம்ம ஸ்பெஷல் கோயிலுங்க. நீங்கள் நினச்ச நேரத்துக்குலாம் போக முடியாது. தண்ணி விலகினா மட்டும்தான் போக முடியாது. லோ டைட் ஹை டைடுன்னு வாங்கலாம். அப்போது வெயில் வேறு கொளுத்த போகுது. 1 மணிக்கு அந்த டைம் நம்மளுக்கு வச்சு எப்படி போக போகுதுன்னு உள்ளே போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ள போய் சாப்பிட்டு வருவோம். நல்லா ட்ரெடிஷ்னல் பக்கா ஒரு குஜராத் ஏரியாங்க இது. நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் பாவ்நகர்லாம். இங்கே பாவ்நகர் டெர்மினஸில் உங்களுக்கு வந்து ரிட்டையரிங் ரூம் புக்கிங் வந்து ஆன்லைன் மட்டும்தான், அங்கே ஆஃப்லைன் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிட்டு வந்துடுங்க. உங்கள் பிஎன்ஆர் நம்பர் வச்சு ஈஸியாக புக் பண்ணிடலாம். உங்களுக்கு ரூம் நம்பர் 3 இல்லை பெருசாக டீசெண்டாக தான்ப்பா இருக்குது. பா 1300 ரூபாவாம். இந்த நான் ஏசி ரிட்டையரிங் ரூமோட விலை வந்து 300 ரூபாங்க. ஏசி ரிட்டையரிங் ரூம்னா 480 என்னவோ. இதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு ட்ரெயினுங்க. ஸோ பகலுக்கு மட்டும்தான்றதுனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, இதான் வந்து பாத்ரூம் வித் ஹீட்டர், வெஸ்டர்ன் டாய்லெட்டோட எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் சேர்த்து விலை 300 ரூபாய். 24 மணி நேரத்துக்கு, அதாவது இன்றைக்கி காலை 8 மணி, நாளை காலை 8 மணி வரைக்கும் இருக்குது. ஆத்த அடி அப்படின்னு இல்லை. வாங்க வெளில போய் சாப்பிட்டு வரலாம். ஊர் பார்க்க நல்லா பழமையாக அழகாக இருக்குங்க. அப்படியே வந்து டிஃபன் சாப்பிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. பாருங்களேன் இந்த பில்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரயில்வே ஸ்டேஷனே உள்ளேருந்து பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி அது இதுன்னு இருக்குது இந்த பாவ்நகருக்கு. ஐ திங்க் இங்கே உங்களுக்கு போர்ட்டு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர், செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். குஜராத்தில் உங்களுக்கு ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட்னால் ஒரு 2 விஷயங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டோக்லா அப்படின்வாங்க, இன்னொன்று வந்து காட்டியா. இது 2 தான் வந்து இங்கே காமனாக பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது. பட் இது 2மே நமக்கு செட்டே ஆகாது. டோக்லா ஆனால் கொஞ்சம் இட்லி மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அது அடுத்த கடையில் விற்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்த காட்டியான்றது நம்ம ஊரில் ஸ்நாக்ஸாக கிடைக்கும் சவுகார்பேட்லலாம். அது இங்கே வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம யூஸ்வலாக ஆல் டைம் ஏரியா வந்து பூரி சப்ஜி இருக்குது. ஸோ அதுக்கு வந்திருக்கோம். பூரி சப்ஜி சாப்பிட்டுட்டு டோக்லாம் நம்ம டிஃபனாக சாப்பிட முடியாது, நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் போயிட்டு. பாருங்க பூரி சப்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே உங்களுக்கு இவர் காது கேட்காத வராங்க, அதாவது அந்த இது பண்ணுறது ரொம்ப செம்மையாக நடத்துகிறார் எல்லாரையும். வணக்கம் வணக்கம் வாங்க வாங்கன்னு சொல்லி. இது அவங்களுக்கு வந்து யூஎஸ்லேருந்து ட்ரஸ்ட்டு போய் யாரோ வச்சு கொடுத்துருக்காங்க அந்த கடையை. அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர். கோலாக் பகுத் ஹாப்பி. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் சைகை மொழி தான். பட் ஒரு ட்ரஸ்ட்னால ஒரு வாழ்க்கையே மாறுது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு கவனிக்கிறாரு. வாங்க வாங்க சாப்பிடுங்க, தண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு. எப்படிப்பா கவனிச்சாரு? சூப்பராக கவனிச்சாருங்க. நம்ம இது மாதிரி சின்ன கடையில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா சுவையாகவும் இருக்குது, அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி நல்லாயிருக்கு. இதாங்க உங்களுக்கு டோக்லா. நம்ம ஊர் அப்படியே இட்லியை வந்து தேட்டில் ஊற்றி அதுக்கப்புறம் அதை வந்து இது பண்ணி தருவாங்க, மேலே மசாலா கிசாலெலாம் போட்டு. குஜராத்தில் இதுதான் உங்களுக்கு ஃபேமஸ்ஸு. பிளேட் 20 ரூபா. அப்படியே வாங்க சாப்பிடுவோம். இது டேஸ்ட்டுக்கு தான். இது ஃபுல்லாக நம்மளால் சாப்பிட முடியுமான்னு தெரில. இந்தாப்பா மாவோ டோக்லா. இந்த ஐட்டம் இதை புதுசாக பார்க்குறாங்க. ஏதோ இலையில மாவெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குறது. நாம் கே போல இஸ்கா अडुई के मन का भजिया बोलते हैं, उसको बाजरा भी बोलते हैं. ஓகே, ரொம்ப பெரிய பேராக இருக்குது. நம்ம அப்படியே வச்சுப்போம். நல்லா இருக்கு அவ்வளோதான். வீடியோ வீடியோ. தேங்க்யூ. மணி கரெக்டாக 12 ஆச்சுங்க. கொளுத்துற வெயிலில் கிளம்பியாச்சு.
இங்கே வந்து ஒரு நாளும் டைமிங் மாறும். அதாவது இந்த பௌர்ணமிலேருந்து அமாவாசைலேருந்து பௌர்ணமி அந்த 15 நாள் சைக்கிள் இருக்குது. அந்த ஒரு நாளும் டைமிங் மாறுமாங்க. இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. வச்சு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக செம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாங்க பெத்தா ஆட்டோவில் ஏறி கிளம்புவோம். 2 பேர் வேறு நம்மளுக்கு வந்து இதுலேருந்து கிடச்சிருக்காங்க நம்மளுக்கு. அவங்க கூட அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃபைனலி ஆளுநர் ஒப்பின்னு கிளம்பியாச்சு. கரெக்டாக இங்கேருந்து சில இதில் 27 கிலோமீட்டர் காட்டுது, சில இது 30 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அங்கே நேராக போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கோயில் வேறு காட்டிடுறாங்களாம். ஸோ இங்கே நீங்கள் ஆட்டோ வந்து அழகாக பேசிக்கலாம். ஒரு ஆட்டோ மினிமம் உங்களுக்கு 1000 ரூபா எல்லாம் வராதுங்க. ஏன்னா 60 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, ஷேரிங்கில் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இந்த மாதிரி யாராவது அமைஞ்சா சரி. ஓகே, ஆரம்பிக்கலாம். அடிக்கிற வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேக்கெட் மோர் வாங்கிட்டு போயிடலாங்க. दो दे दो। ये नमक वाला बिना नमक है ना? बिना प्लान। कितना? 34 रुपये। ஃபர்ஸ்ட் லொக்கேஷனாக பாவநகரில் மலை மேலே தான் சிவன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே இது திடீர்னு ஒரு மலை வந்துச்சு அப்படின்னு தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. 1300 ஒர்த்தாக தான் இருக்கும் போல் இவர்கிட்ட வர்றது. அப்படி எல்லாம் பக்காவாக பண்ணாருன்னா லாஸ்ட்டாக நம்பர் தராங்க. அப்படி சரியாக பண்ணாலும் நம்பர் தர மாட்டேன். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கான ஊர், நல்ல வியூ இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இந்த சிட்டிக்கு. தட்டேஸ்வர் மகாதேவ் உன்னோட சிவனோட வேறு பேர் தான், வேறு எதுவும் இல்லை. இங்கேருந்து இல்லை, உங்களுக்கு தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளாட்டாக தெரியுதுங்க. அது ஃப்ளாட்டான லேண்டா இல்லை கடலா அப்படின்னு தெரியல. அங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் அந்த ஒரு லேயர் ஆஃப் பில்டிங்ஸ் முடிஞ்ச அப்புறம் செம ஃப்ளாட்டாக இருக்குது ஏரியா. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் சரி வியூ. ஆனால் இங்கே ஊர் ஏதோ சின்ன ஊராக இருக்குன்னு பார்த்தா பயங்கர பெரிய ஊராக இருக்குங்க. சரி காசு உள்ள ஊர் தான் போல். அதான் யோசித்தேன், இங்கே ராஜஸ்தான் குஜராத்தில் இருக்க மார்வாடிகிட்ட இல்லாத காசாக நம்மகிட்ட இருக்க போகுது அப்படின்னு. செம்ம கிராண்டாக சப்வே டோமினோஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா வசதியும் இங்கே இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. சௌமியா நாராயண பெருமாள் கோயிலாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்று புஜ்ஜில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அக்ஷர்தாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. எல்லாமே இவங்க செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்து ராஜா செதுக்கினார்னா இங்கே இருக்கிறவங்க அதுக்கு மேலே செதுக்குறாங்க. பாயாப்பா என்ன அழகடா. வாங்க மக்களே, அவ்வளோதான். நம்மளுக்கு பக்காவாக டைம் ஆகிடுச்சு. இன்னையோட டைம் படி நம்மளுக்கு வந்து 2 o'clock திறக்கும் அப்படின்றாங்க கடல். ஸோ நம்ம வந்து இப்போ கிளம்புனா பக்காவாக இருக்கும். மணி 1:30 ஆகுது. ஒரு 45 மினிட்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். கடலுக்கு நடுவில் 1/2 கிலோமீட்டர் நடந்து உள்ளே போய் அந்த கோயிலை பார்க்கணும். நம்ம 19 கிலோமீட்டரில் நிஷ்கலன் மகாதேவ் அந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகிடுவோங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். சுத்துப்பட்டு ஏரியாவில் ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக உப்பு 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 தான். ஒரு காலத்தில் மேபி இது கூட கடலாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ரோடு, சிங்கிள் ரோடு மட்டும்தான். வேற மாதிரி இருக்குங்க லொக்கேஷன் பார்க்கறதுக்கு. அப்படியே சைடில் போயிட்டு பார்த்துட்ருக்கேன். இதாங்க மக்களே உங்களுக்கு கொலியாக் அப்படின்ற ஊர். நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தால் இந்த கொலியாக் வரைக்கும் சம்டைம்ஸ் பஸ் வருமா. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோ தான் வச்சுட்டு தான் போகணும். இங்கேருந்து கம்மி தூரம் தான். பட் இது வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் வரலாம். பஸ் டைமிங்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. நானும் அதான் ரொம்ப நேரமாக விசாரிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பட் ஒரு ஈக்காக்கல்ல ரோட்டில் அவ்வளோ கம்மி வண்டி தான் போகுது. ஸோ அப்படியே பார்த்துக்கோ கொலியாக் கிராமம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதிசயம் சொல்லுவாங்களே, அதில் ஒன்றா இதை சேர்த்துக்கலாங்க. என்னமா இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து வந்தீங்கன்னா ஃபுல்லாக கடலாக இருக்கும். இல்லை பில்டப் பண்ணது போதும்லே காட்டுலே அப்படின்னு இங்கே பாருங்க. ஹரஹர மகாதேவ். இதுதாங்க உங்களுக்கு நிஷ்கலக் மகாதேவ் மந்திர். இங்கே நீங்கள் நம்ம நடந்து போக போகிறோம். ஒரு 1/2 கிலோமீட்டர். இது ஃபுல்லாக வந்து கடலுக்குள்ளார இப்போ நம்ம நடந்து போக போகிறோம். இந்த லோ டைட், ஹை டைட், இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓம் ஜெய் சம்போ. இதான் மக்களே கடல். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கடல். கடல் உள்ளார நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். திஸ் இஸ் கடல். அங்கே பாருங்க, 1/2 கிலோமீட்டருக்கு கடல் அப்படியே உள்வாங்கிடும் உங்களுக்கு. இந்த இடம் உருவானதுக்கு ஏகப்பட்ட கதை சொல்கிறாங்க. அந்த கதை எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, குருஷேத்ரா இந்த வார் நடந்துச்சுல மகாபாரதத்தில். இந்த குருஷேத்ரா வார் முடிஞ்ச அப்புறம் பஞ்ச பாண்டவாசும் வந்து பயங்கர சோகத்தில் இருந்திருக்காங்களாம். ஏன்னா அவங்க கூட பழகினவங்க எல்லாரையுமே அவங்க வந்து வாரில் வந்து கொன்னுருக்காங்க. ஸோ அந்த பாவம் அதெல்லாம் நினச்சி அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பாவம்லாம் போகணுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கிருஷ்ணர் வந்து ஒரு கருப்பு கொடியும் ஒரு கருப்பு மாடியும் வந்து
அவங்கக்கிட்ட கொடுத்து இது கூடியே நீங்கள் போங்க, இந்த மாடு கூடியே. இந்த கொடியும் மாடும் எப்போ வந்து வெள்ளை கலரில் மாறுதோ அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் சிவபெருமானுக்கு தியானம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்களும் வந்து வருஷ கணக்காக நடந்து போயிருக்காங்க. கடைசியாக இந்த ஏரியா வரும்போது அந்த மாடு வெள்ளை கலராக மாறி இருக்குது, அந்த கொடி வெள்ளை கலராக மாறி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க உட்காந்து அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தியானம் பண்ணோடனே சிவபெருமான் அவங்களோட இதில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, ஓகே உங்களை எல்லாருக்கும் வந்து மன்னிப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமாகி இங்கே பஞ்ச பாண்டவர்கள், ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு லிங்கமாக கடலுக்கு நடுவில் அவர் வந்து உருவாகியிருக்காராங்க. ஸோ இந்த கோவில் உருவானதுக்கான ஹிஸ்ட்ரி இதுதான் சொல்கிறாங்க. இது நான் சொல்லலைங்க, குஜராத் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்து நான் உங்களுக்கு அப்படியே புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம நடந்து போகிறது சும்மா ஒரு இடம் இல்லை, கடலுக்கு நடுவில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம கரெக்டாக வந்து இது எல்லா நாளும் ஒரே டயத்தில் ஓப்பனில் இருக்காது. உங்களுக்கு ஒரு நாள் ஒரு டைமிங். நம்மளோட அந்த சைக்கிள் இருக்குல்ல, ஃபுல் மூன் அந்த சைக்கிள் பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் 15 நாள். ஸோ அந்த ஒரு நாளைக்கும் ஒரு டைமிங்கு. நீங்கள் இங்கே லோக்கலில் வந்து அந்த ஆட்டோ டிரைவர்ஸே உங்களுக்கு டைமிங் சொல்லுவாங்க. அப்படி இல்லை ஆன்லைன்லேயே உங்களுக்கு இருக்குது. நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன், இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இது எப்படி நீங்கள் எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும் எனக்கும் தெரில. இது பௌர்ணமிலேருந்து அமாவாசையா இல்லை அமாவாசைலேருந்து பௌர்ணமியா? ஏன்னா 1 to 15 வரைக்கும் போட்டிருக்காங்க, திதி போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக 4 மணி நேரமாக இது ஓப்பனில் இருக்கும் இந்த மாதிரி. வாவ் சூப்பர்ல. உங்களுக்கு நான் அப்புறம் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன், இது வந்து மூடிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய கடல் உள்ள நடந்து போகிறோம், இது எல்லாம் அதிசயம். இது வரைக்கும் நம்ம செருப்பு போட்டு வந்துட்டோங்க. பட் இதுக்கப்புறம் பயங்கர சேறு சகதியமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே செருப்பு போட்டு போனால் வழுக்க தான் செய்யும். அதனால் செருப்பை ஊற்றி வச்சுட்டு வெறுங்காலில் தான் நடக்கணும். இது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஹெவன்லி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது மக்களே. சொல்ல வார்த்தை இல்லை. கடலுக்குள்ளார ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். வேற மாதிரி பாயப்பா. ஹரஹர மகாதேவ். நம்ம எப்படி இருக்கு? என்ஜாயபிள். பல வருஷமா அம்மா தான் கேட்டுட்டு இருக்காங்க இந்த கோயில் போகணும்னு சொல்லிட்டு. மக்களே இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா பயந்தோம், நேத்திக்கு இந்த நிலைமைக்கு பார்க்க முடியாதுன்ட்டாங்க. இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல சிவனோட புண்ணியத்துல இதோ நடக்கிறோம். நேத்தி சும்மா நெட்ல செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் லோ டைட் ஹை டைட்லாம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து லோ டைட் வந்து நெட்டில் கண்ணாப்பிதான் டைமிங் கொடுத்துருக்கான். நீங்கள் நெட்டில் தேடினீங்கன்னா கிடைக்காது கரெக்டான இன்ஃபர்மேஷனு. இங்கே லோக்கலில் வந்து விசாரிச்சா மட்டும்தான் கிடைக்குது. அவன் இன்னைக்கு லோ டைடே கிடையாதுடா அப்படின்னு போட்டு விட்டாங்க. எங்கள் அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு லோ டைட்னா வந்து தண்ணி உள்வாங்காது, ஓகேவா? தண்ணி உள்வாங்கலைன்னா அவங்களால நடந்து போக முடியாது. இந்த இடம் ஃபுல்லாக முழுகி போய்டும், அந்த கோவிலே முழுகி போய்டும் ஆக்சுவலாக. அதெல்லாம் நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி தண்ணி குறைஞ்சா மட்டும்தான் அவங்களால உள்ள போக முடியும். இப்போ பாருங்கள், அதுவும் அவங்க சொல்லியிருக்க வழியிலே நடங்க மக்களே. நீங்கள் பாட்டு கண்டமேனி இங்கேயே போய் நடந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கால் புதஞ்சிரும், அது உறுதி. சரி, இந்த சைடில் காலை சோவமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் புதமனோட பயங்கரமாக இருக்குங்க. காலை வெளியே எடுக்க வரல. ஆத்தாடி சீரியஸ்லி இங்கே பாருங்க. ஆஹா, இது அம்மன் இதுக்கு நவராத்திரிக்கு போட்டதாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல போட்டு இங்கே வந்து ஒதுங்கி இருக்கும். ஸோ ஒரு கடல் வந்து உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா இங்கே வரலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது கடல் உள்ள. ஆத்தாடி எவ்வளோ தூரம் இல்லையா? பார்க்க சின்னதாக இருக்குது மக்களே. நாங்களும் போகிறோம் போய்கிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. சரி எக்ஸ்பீரியன்ஸ்டு போய் கடல் உள்ள ஒதுக்கியிருக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்காங்க. மகா காளி அப்படியே நின்று நிற்கிறாங்க. என்னென்னத்தெல்லாம் தூக்கி நம்ம கடவுளில் போடுறது இங்கே அப்படியே வந்து சேருது பார்த்தீங்களா ஒரு இடத்துக்கும். அப்பா அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இன்னும் ஓட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி வந்து இப்போ மூடிடும் தண்ணி, மறுபடியும் எப்படி இந்த பாதை அப்படியே ஃபார்மாக வந்து எனக்கு புரியல. நேச்சுரல் மிராக்கிள் ஆக்சுவலி. இங்கே பாருங்களேன், சிலைங்க, ஒரு கல்லுல செஞ்ச சிலை. ஆத்தாடி அதிபயங்கரமாக உள்ள இருக்கு லொக்கேஷனு. இந்த ஃபைனல் ஸ்டெச்சு தாங்க அதிபயங்கரமாக வழுக்குதுங்க. அப்படியே பாருங்களேன், அப்படி கூட போயிடலான்னு பார்த்தோம், பட் அப்படி போக முடியலன்றாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் நடந்து போகணும். இந்த ஃபைனல் ஸ்டெச்சு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக இந்த கோவில் இருக்க ஏரியாவில் தான் கடல் வந்து இப்போதைக்கு இருக்குது. இது இந்த கடல் இருக்கிறத பார்த்து இந்த கோவில் கட்டினாங்களா, இல்லைனா கோவில் இருக்கிறதுனால கடல் இதோ முடியுதான்னு சொல்லிட்டு அது ஒரு $1 million கொஸ்டின். ஸோ நம்ம அதை போய் டிஸ்கஸ் பண்ண வேணாம். பட் இப்போ அழகாக பாருங்கள், கரெக்டாக இந்த கோவிலோட கடல் முடியுது. கொஞ்ச நேரம் கழித்து கடல் பூரா உள்ளே வந்துடும். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம இப்போ வெயிட் பண்ணணும், ஒரு 4 hours வெயிட் பண்ணி அதை பார்க்கணும். நான் உங்களுக்கு எங்கேயா வீடியோ கிடச்சிதுன்னா அதை எடுத்து உங்களுக்கு போட்டு விட்றேன். ஃபைனலி ஆட்டோகார் பேச்சை கரெக்டாக கேட்டால் பக்கா வந்து சேர்ந்தாச்சுங்க கோவில் உள்ளார.
இதுதான் வந்து நிஷ்கலத் மகாதேவ் மந்திர். அதான் கரை. அங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் கடல் உள்ளார. அப்படி எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க பார்த்தீங்களா, பயங்கர ஃபேமஸ் இது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம், அதாவது 3 to 4 ஹவர்ஸில் லோ டைட் முடிஞ்சு ஹை டைட் வரும்போது அப்படியே கடல் உள்ளே வந்துடும். அப்போ வந்து இந்த ஃபுல்லாக முழுகி போய்டும். இந்த கோவில் இதான் உங்களுக்கு கோவில். இது ஃபுல்லாக முழுகி போய்டும். உங்களுக்கு வெறும் அந்த பில்லரும் அந்த கொடியும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும். இந்த கொடி வந்து வருஷத்துக்கு ஒரு நாளோ இல்லை 10 நாளோ வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்குமா இந்த கோவிலில், ஒரு உற்சவம் மாதிரி. அப்போ வந்து பாவநகர் மகாராஜா வந்து மாற்றுவாராம். ஸோ வருஷத்துக்கு ஒரே ஒரு கொடி மட்டும்தான் மாற்றுவாங்க. மிச்சபடி உங்களுக்கு இந்த கோவில் அப்படியே தான் இருக்கும் வருஷம் ஃபுல்லாக. அமாவாசை பௌர்ணமிங்க அன்றைக்கி மட்டும் அலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குமா இங்கே வந்து போகிறது. மிச்ச நாளெல்லாம் குட். இங்கே வந்து பால் அபிஷேகம் பண்ணுறாங்களாம். இங்கேயே உங்களுக்கு பாலும் கொடுக்குறாங்க. நம்மளும் அப்படியே ஒரு கை பிடிச்சிப்போம். ஓம் நம சிவாய. எல்லா பக்கமும் ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. சிவலிங்கம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நந்தி பகவான் இருக்கார். எல்லாமே சுயம்பலிங்கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ண லிங்கம், பட் சுயம்பலிங்கன்றது இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இது வந்து ஈவினிங் முழுகிடுன்றதுக்கு இதுதான் சாட்சி. உங்கள் மேலே வந்து இதெல்லாம் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ தண்ணியில் முழுகியே இருக்கிறதுனால உங்களுக்கு மேலே பூரா இது வளர்ந்துடும். ஒரு பெரிய தமிழ் கோஷ்டி கூட வந்திருக்கீங்க. ஊற்றுமா ஊற்றுமா சீக்கிரம் ஊற்று, அப்படியே ஊற்று. ஓம் நம சிவாய. இது வந்து யுதிஷ்டலிங்கம்ன்றாங்க. அங்கே இருக்கிறது வந்து பீஷ்மலிங்கம் அப்படின்றாங்க. ஒருத்தருக்கு ஒரு லிங்கம் போல இருக்கு. செமையாக இருக்குது மக்களே. கண்டிப்பாக ஒர்த்து. இங்கே பாருங்க, எல்லா பக்கமும் உங்களுக்கு கடலுக்கு நடுவில் அப்படியே கோயில் ஜில் ஜில் காற்று. நேச்சருக்காக கூட வரலாம். இங்கே கோவில் அழகாக பார்த்து முடிச்சுட்டு கடலில் விளையாடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவிலுக்கு அப்படியே பேக் சைடு வாங்க. இங்கே வந்து அழகாக கடலை விளையாட்டு போங்க. இதை பாருங்க கடல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதாங்க அதிசயம்ன்றது. சயின்ஸ் அதிசயம் எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களுக்கு எதில் வந்து விருப்பம் இருக்கோ அதை சொல்லிக்கோங்க, அவ்வளோதான். ஹரஹர மகாதேவ். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு 5 லிங்கமும் காட்டணுன்னா லிங்கம் நம்பர் 1, லிங்கம் நம்பர் 2, லிங்கம் நம்பர் 3, லிங்கம் நம்பர் 4, அப்புறம் வந்து அங்கே லிங்கம் நம்பர் 5. ஓகே, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். ஹரஹர மகாதேவிக்கு ஜெய். ஓம் நம சிவாய. இந்த சின்ன வயசில் இன்ஸ்டன்ட் ஃபோட்டோலாம் ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இன்றைக்கி 20 ரூபான்னாங்க. அதனால் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் பிரிண்ட் ஆகி இன்னும் அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. டேரெக்டாக வந்து அப்படியே ஃபோட்டோலாம் பிரிண்ட் எடுத்து வச்சு அவுட்புட் எப்படி இருக்குன்னு. கடல் பறவைகளோட ஷார்ட்ஸ் பாருங்கள், அப்படி நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கா. இயற்கையோடு ஒன்றி உள்ள ஒரு வழிபாட்டு தலம். அருமையாக இருக்குங்க. எல்லா நேரத்துலையும் வர முடியாது. நீங்கள் கார்னரில் விசாரிச்சுட்டு வாங்க. லோ டைட் டைமில் தான் நீங்கள் வர முடியும். எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க. ஷோ 1 கிலோமீட்டர் மேலே நடக்கலாம் நீங்கள். அருமையாக இருக்கும். டிரைவர் அப்படியே அவரோட கமிஷனுக்காக உட்காந்துட்டாருங்க. வெளில வந்தோடனே ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே தான். ஒரு 70 மார்க் கொடுக்கலாம் சாப்பாட்டுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். குஜராத்தி தாலி. நான் வந்து ரூமில் வெயிட் பண்ணுவோம். சூப்பராக ட்ரிப் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. தலைவரோட பேர் நம்பர் சொல்லுவார், நோட் பண்ணிக்கோங்க. போலோ भैया. भावनगर फ़ोन नंबर 7096929688. आपका नाम? मुन्ना भाई. முன்னா பாய். ஓகே, யாராவது வந்தால் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே தான் இருப்பாங்க. இதோ பக்கத்தில் இவரும் ஒரு ஃப்ரெண்டு தான். நல்லா பண்ணி தராங்க. 2 கோயில், அதுக்கப்புறம் அந்த இது சாப்பாடு எல்லாம் அழகாக வந்து பொறுமை நிதானமாக, ஒரு அவசரமும் இல்லை. ரிட்டன் வந்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறது அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. 1300 ரூபா காலைல பேசினா அதுக்கே தான் வாங்கிட்டார், அவ்வளோதான். ஓகே, அங்கே அப்படியே இப்போ டீ பால்லாம் சாப்பிட்டுட்டு நேராக வந்து ஸ்டேஷனில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு கண்டினியூ பண்ணுவோம். 10:10க்கு நம்மளுக்கு ட்ரெயின் துவாரகா போகிறதுக்கு. வெல்கம் டு த அல்டிமேட் நைட் ஜேர்னிங்க. இதை தவிர வேறு ஒரு ஆப்ஷனே கிடையாது.
நம்மளோட நெக்ஸ்ட் கனெக்ஷன் எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவநகர்லேருந்து துவாரகாக்குங்க. இங்கே நான் சோம்நாத் போகலாமா துவாரகா போகலாமான்னு பார்த்தா சோம்நாத்துக்கு இங்கே டைரக்ட் வண்டி கிடையாது, துவாரகாவுக்கு மட்டும்தான் வண்டி இருக்குது. அதுவும் நம்ம தலைவன் வந்து ஒரு பேசஞ்சரில் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட அன்ரிசர்வ்டு கோச் இருக்குங்க. 3 ரிசர்வ்டு கோச்சு. ஸோ பார்ப்போம் ஜேர்னி எப்படி இருக்குது. இப்போ தான் இன்ஜினே வரப்போகுது, இன்ஜினை பார்ப்போம், அதுக்கப்புறம் போய் வருவோம். இதை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு போகிறதுக்கு. அங்கே போயிருக்குங்க உங்களுக்கு இன்ஜின், அது போய் திருப்பிட்டு வரணும். அட பாப்பா, ஒரு பேசஞ்சர் இன்ஜின் இவ்வளோ சீனுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜினை பார்க்க அப்படியே கிளம்புறோம். யாருமே இல்லை இந்த ட்ரெயினில். எங்கே தான் கூட்டம் வர போகுதுன்னு தெரில. நடு சாமத்தில் பேசஞ்சர் ஆப்ரேட் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஸாக விட்டுருக்கலாம் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பி குஜராத்தோட அந்த எண்டுக்கு போகிறோங்க. குஜராத் எண்டில் இந்தியாவுக்கே அதான் எண்டு அப்படின்லாம். ஓகா, இது என்னதுங்க எமர்ஜென்சி கோச்லாம் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அடே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இந்த ட்ரெயினை? இது எமர்ஜென்சி கோச்சுங்க. இது ரெட் கலர் பெயிண்ட் அடித்தா ஏதோ சம்பவம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் எங்கேயோ எக்ஸ்ட்ரா வெளில போகுது போல் இருக்குது. நம்மளோட ட்ரெயின் பின்னாடி இருக்கும் போல். அதாவது எக்ஸ்ட்ரா கோச்சஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க எங்கேயோ போகிறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் பெயிண்ட் அடித்து சும்மா பலன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எங்கேயோ டெலிவரிக்கு போகுது. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இந்த கோச்செலாம் புதுசாக பெயிண்ட் அடிச்சு எங்கே டெலிவரிக்கு போகுதுங்க. இங்கேருந்தா நம்ம ட்ரெயின் ஆரம்பிக்குது. தலுக் முட்டைஸ் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லட்சி 3 மட்டும்தான் நம்மளுக்கு இதில் வந்து உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரிசர்வ்டு கோச். அதாவது பெரிய வித்தியாசம் தெரியாது. இதில் இருக்குது பார்த்தீங்களா, பாவநகர் டு ஓகா வண்டிவன். ஃபைனலி நம்மளோட ஒழிச்சு வச்ச 3 ரிசர்வ்டு பெட்டியை கண்டுபிடிச்சி வச்சுங்க. இதுதான் ஸ்லீப்பரு. நல்லா பெயிண்ட்லாம் அடித்து பலன்னு வச்சுருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். க்ளீனாக இருக்கா? இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ் ஸ்மெல்லு. டாய்லெட்ஸும் சூப்பராக இருக்குது. சூப்பர்ப்பா, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா தான் இருக்குது. வாங்க போய் பேக்கை போட்டு உட்காருவோம். கரண்ட் அவைலபிலிட்டியில் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 120 சீட்டு இந்த வண்டி வேக்கண்ட் இருக்குது. மொத்தம் இருக்கிறதே வந்து 17:3 210 சீட்டு தான். அதில் வந்து 120 சீட்டு வேக்கண்ட்டு. டம்மி பாவா இவன். சரி, இந்த பாவநகர் டெர்மினஸ் பக்கத்தில் என்னடா சாப்பிட இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் ஒன்றுமே இல்லைங்க. சுற்றிப்பட்டில் ஒன்றுமே இல்லை. காலைல மட்டும் ஏதோ கிடைக்குது, நைட்டுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணேன். இங்கே ஜொமேட்டோ இருக்குது. இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து நூடுல்ஸு நல்லா வாசனையாக நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 தோசை பேக்கிங் தான் பயங்கரமாக இருக்குது. அதோட சாம்பார் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே நாங்கள் ஒரு பிடிச்சிட்டு வண்டி கிளம்பும்போது பார்ப்போம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே இருக்குது. பொறுமையாக போவோம், என்ன அவசரம். ஃபைனலி நம்ம ட்ரெயின் 19209 பாவநகர் டெர்மினஸ் ஓகா எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சுங்க. ஸோ நீங்கள் துவாரகாலே இறங்கிக்கலாம், பேட் துவாரகானா ஓக்காலே இறங்கிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ இதுதான் நம்மளோட கனெக்டிவிட்டி இருக்குது. பட் உங்களுக்கு செம்ம பக்காவாக கனெக்ட் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து துவாரகாலேருந்து சோம்நாத் போவோம், சோம்நாத்லேருந்து அஹமதாபாத் போவோம், அஹமதாபாத்லேருந்து சென்னை போவோம். இதுதான் நம்மளோட பிளானாக இருக்கும் போது. கமான், லெட்ஸ் ஸ்டார்ட். நானும் ஏதாவது ஸ்டேஷன் வரும் உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு போய் தூங்கலான்னு பார்க்குறேன். ஒன்றுமே வர மாட்டேங்குதுங்க. ட்ரெயின் பாட்டுக்கு அழகாக போயிட்டே இருக்குது. யாருமே இல்லை கோச்சில். இங்கே பாருங்க, எங்கள் ராஜ்யோன்னு சொல்லிட்டு அப்பா மேலே படுத்துட்டுருக்காரு, அம்மா கீழே, நானும் கீழே படுக்க போகிறேன். மொத்தம் கோச் இல்லை, மொத்தம் 3 ரிசர்வ்டு கோச்சா. அது எல்லாமே இப்படி தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 50 பேர் கூட இருக்க மாட்டோம். ஏகப்பட்ட வேக்கன்சி இருக்குது. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான். ஏதோ ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினச்சேன். பட் இப்போ வரைக்கும் ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்னு தான் இருக்குது இந்த ஜேர்னி. இதை விட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே கிடையாதுங்க. பஸ் இருக்குது உங்களுக்கு. பஸ்ஸு 10 மணி நேரத்தில் கூப்பிட்டு போவான். குஜராத் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயினை விட பஸ்ஸு வந்து சீக்கிரமாக போயிடும், ப்ளஸ் கம்மி ரேட்டு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ட்ரெயின் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சரி மக்களே, குட் நைட்டு. காலைல பார்ப்போம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூலேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட். குட் மார்னிங் மக்களே. சத்தியமாக சொல்கிறேன், இது ட்ரெயினே கிடையாதுங்க, இது வீடு. அவ்வளோ கம்ஃபர்டபுள் எதிரே பார்க்கல நான். இவ்வளோ ஷாப்பிங் போதே சரி கடியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு போய் படுத்தவங்க. தூக்கம் அப்படி ஒரு தூக்கம். ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாலாம் இல்லை, ரெகுலராக ட்ரெயினில் போனால் பயப்படுவாங்க. நைட்லாம் தூங்கவே மாட்டாங்க. ஏதாவது ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, தெஃப்ட் ஆகிடுமோ, குடுங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்களே அவ்வளோ ரிலாக்ஸ்டாக அவ்வளோ ஜாலியாக தூங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த வண்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். ஏதோ ஒரு ஸ்டாப்பிங்கில் வண்டி நிற்கிதுங்க, ஆளுங்களே இல்லை ட்ரெயினில். ஏறுறதும் இல்லை, இறங்குறதும் இல்லை, கீழே ஸ்டாப்பிங்லேயுமே யாரும் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. இவருங்க நைட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. காலியாக டிடிஆர் இருக்கார். அங்கங்கே ஒரு 2 பேர், 3 பேர், 4 பேர், அவ்வளோதான். இது ட்ரெயினே இல்லைங்க, இது ஒரு வீடு. ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்க இந்த வண்டியில். நம்ம எப்படி இருந்தது? செமையாக இருக்குது. பயம் இல்லை, ஜாலியாக தூங்கணும், ஜம்முன்னு இருந்தது.
இது ட்ரெயினே இல்லை, வீடு. எப்படி தூங்கணுன்னே தெரியல, செம்மையாக இருக்குது. யாருமே இல்லை ட்ரெயினில், அதான் ஹைலைட்டு. ஸோ நம்மளுக்கு ஒன்று வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இருக்குங்க. 1 மணிக்கே இறங்க போகிறோம். வந்து படுத்துக்கலாம். சாப்பாடு டீ காஃபி கூட வழி இல்லை. ஸ்டேஷன்லேயே வெளியே யாரும் இல்லை, உள்ளே யாரும் இல்லை. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்கள். மேபி ஏதாவது ஃப்ரண்ட்டில் ஜங்ஷன் வரலாம், தெரியாது. நமக்கும் இந்த ரூட் தெரியாது. அப்படியே கண்டினியூ பண்ணும். ஏதோ கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன் மாதிரி தெரியுதுங்க. அப்பா வேற டீ வேணும் அப்படின்றாரு. டீயை விடு, முதல்ல ஆளுங்க இருக்காங்களான்னு பார்ப்போன்ற அண்ணன். சரி டைட்டாக இருக்குது. தர அப்பா ஈ காக்கா இல்லை, ஒன்றுமே இல்லை. வா போய் டீ வாங்கிட்டு வாப்போ. டீ ஜிலேபி எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பாவு பஜ்ஜி வேற விற்கிறாங்களாம். போயிட்டு வரியா? பாய். 2 பில்டிங் இருக்குடா, ஒன்று சிக்னல். அதுதான் முதல்ல கீழே இறங்க பார்ப்போம். 2 கிலோமீட்டர் கீழே போகணும். திஸ் இஸ் ரூரல் குஜராத். செம்ம அழகாக இருக்குங்க. ஆனால் ஊர் அப்படியே கிளைமேட்டாக சூப்பராக இருக்கா. ஒரே என்ஜாய் மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் வேற நம்ம ஆல்கோ பையங்க. அந்த ஒரு ரிதமை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த செக்கிங் சவுண்டு கிச்சு 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 கிச்சுன்னு வேற மாதிரி இருக்குது கேட்கறதுக்கு. சரி என்ஜாய் தான். இப்போ தான் பக்கத்தில் தான் டிடிஆர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் தான் சொன்னார், சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நாங்கள் இங்கே போயிட்டு வரதை பார்த்துட்டு. இல்லை இந்த ட்ரெயினில் வந்து எல்லாம் தேடினா எப்படி இல்லை கிடைக்கும் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருந்தார். இந்த ட்ரெயின் வந்து சரி கம்ஃபர்டபுளாக இருக்குமா. பட் இது என்ன 500 கிலோமீட்டர் 15 மணி நேரம் போகிறதுனால பெருசாக மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறது. இந்த ரூட்டே வந்து ரொம்ப காலி ரூட்டுங்க. கடகண்ணி ஊர் எதுவுமே இல்லை, ஆளுங்களே இல்லை எங்கேயுமே. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காலியாக தான் இருக்குது. இந்த ரூட்டில் ரொம்ப ரிமோட்டான ஏரியாவா. ஸோ அதனால் இப்படி தான் இருக்குமா. ஜாம்நகர்னு ஏதோ ஒரு ஊர் வருமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே தான் கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி நாங்களும் வந்து டிடிஆர் வரையே படுத்துவங்க போகிறோம். ஜாம்நகரில் உங்களை பார்க்குறோம். அப்பா ஃபைனலாக நம்ம வந்து ஹாப்பா ஸ்டேஷனில் வந்து பார்த்துட்டோங்க. செம ரைவிங்காக இருக்குல்ல. இவ்வளோ கூட்டம் இங்கே ஏறி இறங்கி இருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஹாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. செமையாக இருக்குது. இங்கே வந்து அப்பாவுக்கு சாயம் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது நெக்ஸ்ட்டு ஜாம்நகர் வரும், இன்னும் 9 கிலோமீட்டரில். அங்கே வண்டி 5 நிமிஷம் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தா ஹாப்பாலேயே கிடச்சிருச்சு. ஹாப்பால் நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. மேபி இது ஜாம்நகரோட அவுட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அழகான ஒரு ஜாம்நகர் ஸ்டேஷனில் போகலாம். தலையை வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுன்னு சிக்னல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. யார் சார் நீங்கள் அப்படின்னு எடுத்தல வண்டி எடுத்தல. இங்கேயே நம்மளுக்கு சிக்னல் ஒன்றும் கிளியரே ஆகலைங்க. ஒரு மேட்டர் தெரியுமா, இந்த ரூட் வந்து பயங்கர ஃப்ரைட்டோட ஆதிக்கம் நிறைஞ்ச ரூட். ஏன்னா கடைசியாக போய் முடியாது வந்து ஓக்கா வந்து ஒரு போர்ட்டு சிட்டி. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஃப்ரைட், அதாவது கூட்ஸ் வண்டி எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. இங்கேயே பாருங்களேன், மொத்தம் 4 ட்ராக் இருக்குது. இதுலேயே ஒரு கூட் வண்டி நிற்கிது, அங்கேயே ஒரு கூட்ஸ் வண்டி நிற்கிது. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் கூட்ஸ் தான். 5வது ட்ராக்கில் தூக்கி போட போகிறாங்க. அட அங்கே ஒப்ப மோனுங்களா எவ்வளோடா கூட்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. வேற மாதிரிப்பா இந்தியன் ரயில்வேஸை ரூல் பண்ணுது கூட்ஸ். இப்போ திருநெல்வேலி ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று வரும் இல்லைங்க, அது இப்போ தான் வந்து சைடில் நின்றுக்கிட்டு இருக்கு க்ளூ படிச்சு. அதாவது அங்கே இப்போ தான் வந்திருக்கு போல் திருநெல்வேலிலேருந்து. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க திருநெல்வேலி ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ்ஸு. அந்த வண்டி அந்த ஜாம்நகர் எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது, குஜராத்தில். இந்தியாவோட கடக்கோடியில் இருக்க இந்த ஜாம்நகர்லேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு வண்டி போகுதுங்க. இதுதான் ஜாம்நகர். இங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல ஸ்டேஷனில். பார்ப்போம் வெளில தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கும் ட்ரெயின் எடுக்கிறதுக்கும் பக்கா டைமிங்காக இருக்குங்க. கச்சோரி தான் கிடச்சிது. அதாவது இவங்க ஊர் நம்ம ஊர் பூரி, அதுதான், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. பாருங்கள் ஏட்டு பாருங்கள் போய் சாப்பிடுவோம். இதாங்க 5 ரூபா பூரி, 8 பூரி, அப்புறம் குருமா எல்லாம் வெறும் டேரெக்டாக உங்களுக்கு இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொட்டி மாதிரி ஏதோ வாங்கியிருக்கோம். வர இவங்க பூரியே போர் அடிக்குது சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களாம் ஜாலியாக எகிரி குடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஊருன்றது ஃபன்னாக இருக்குது. 4 வீடு அங்கங்கே, அந்த பல்வேரியா ஊர் மாதிரி அங்கங்கே நல்லா அழகாக உங்களுக்கு விண்டு மில் இருக்குது. ட்ரெயின் அங்கே அழகாக நின்று போயிட்டுருக்கு. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கோம். செமையாக இருக்குங்க. ஒரு ஜாலியாக ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணணும்னா நீங்கள் இதில் வந்தே ஆகணும். இந்த ட்ரெயினில் இதை விட ஒரு ஃப்ரீயாக ஒரு ட்ரெயின் இந்தியாவில் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. குழந்தைங்களாம் வந்தால் பார்க்கில் வந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. 3 கோச் இங்கிட்டு அங்கிட்டும் ஓடிட்டு ஃபன் அவ்வளோதான். ஆன் டைமில் வர போய்கிட்டு இருக்கோம். அதான் ஒன்று ஹைலைட்டு. ஏன்னா இந்த ரூட்டில் ட்ரெயின்ஸும் ரொம்ப கம்மிங்க.
இந்த ஓக்கா டு இந்த ரூட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ரெயின்ஸ் தான் ஓடும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் ரசிங்க நீங்கள். சத்தியமா எந்திரிக்க மனசே இல்லைங்க. சரி தூக்கம் ஜாலியாக இருக்கு. என்னடா வளரிக்கிட்டு இருக்க, ஏன்டா எவ்வளோ ட்ரெயினில் போயிருக்கேன் அப்படின்னா ஸ்பெஷல் உனக்கு அப்படின்னு கேட்டால் தெரில, ஆளே இல்லாமல் ஜாலியாக போகிறது, எங்கே வேணாலும் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்க்கா. மணி வந்து கரெக்டாக 11:30 துவாரகா ரீச் ஆகிட்டோம். நம்ம துவாரகா இறங்க போகிறதில்ல, நேராக நம்ம ஓக்கா தான் போகிறோம், பேட் துவாரகாவுக்கு. ஸோ அதனால் வில் கண்டினியூ த ஜர்னி வச்சு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உயரமாக ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது தாங்க மெயின் துவாரகா கோவில். நம்ம வருவோம், போயிட்டு ரிட்டர்ன் வருவோம். ஸோ ஃபைனலி வி ஆர் என்ட்ரிங் துவாரகா. இங்கே நீங்கள் ஆட்டோ ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போய் இறக்கி விட்ருவான். இந்த தெரிஞ்சு பாருங்கள், அதான் கோவில். யாருப்பா அது? சபர்மதி செட்டோட ரோசல் லோக்கா பார்க்கறதே அழகு தனிங்க. பாருங்கள், மும்பை ஓக்கா சோம்நாத், மும்பை போகிற வண்டி நல்லா ஃபுல்லாக போகுது பார்த்தீங்களா. ஜோர் சே போலோ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ துவாரகை வந்து இறங்கியாச்சுங்க. துவாரகைக்கு 1008 கதை இருக்குது. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ கதை ஜாலியாக வந்து பார்க்குறதுக்கு இங்கே இருக்குது நமக்கு. ஏமா சத்தியமாக வண்டி 20 நிமிஷம் நிற்குமா, நான் நம்புமா? நீங்கள் ஊருக்கு எவ்வளோ பெரிய வேணா இருங்க, வீட்டில் நம்பவே மாட்டாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதா, வண்டி எப்போ வேணாலும் எடுத்துருவாங்களாம். 12க்கு தான் எடுப்பாங்க வண்டி. இறங்கு, அட இறங்குமா, பயப்படாதம்மா. ஐய நம்பிக்கையாக வராது. இதான் மக்களே, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பாலைவனம். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஊர் துவாரகா ஊர். கொஞ்சோண்டு ரொம்ப சின்னதுங்க, இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு பாலைவனம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் கோவில். கோவிலுக்கு பின்னாடி பீச் வந்துடும். இந்த துவாரகாவே சொல்கிறது என்னென்னா, மெயினாக கிருஷ்ணர் இருந்த காலத்தில் அந்த துவாரகா வந்து இப்போ கடலுக்கு அடியில் போயிடுச்சு, முழுகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வெளில உங்களுக்கு ஆட்டோலாம் இருக்குது, நேராக பிடிச்சி நீங்கள் போய்க்கலாம் மக்களே. இதோட இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இங்கேருந்து ஓக்கா போய், ஓக்காலேருந்து எப்படி பேட் துவாரகா போகிறோம், அங்கே என்னெல்லாம் சுற்றி பார்க்குறோம், ரிட்டர்ன் இங்கே வந்து துவாரகா சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம அடுத்த லொக்கேஷன் கிளம்புற வரைக்கும் பார்ப்போம். ஓகே, பை பை.